நேற்று காலையில் 4:30 மணி இருக்கும். அவங்க தூய்மை பணியாளர் வேலைக்கோசம் காலையில் 6 மணி ஷிஃப்ட்டுக்கு 4:30 மணிக்கு போனாங்க. இந்த சைடு போகும்போது இங்கே ஃபுல்லாக தண்ணி, மழை பெஞ்சு தண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே இங்கே 6 மாதம் ஆகுது கேபிள் போட்டு. ஏற்கனவே எரிஞ்சிருச்சு. எரிஞ்சது கேபிள் வந்து மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து மேலே மழை தண்ணி பட்டா மழை தண்ணி பட்டு இல்லை, பாக்ஸ் சரியில்லாமல் அது எரிஞ்சிருச்சு. எரிஞ்சதுனால நாங்கள் வந்து போய் அங்கே சொல்லி இபியிலேருந்து கூட்டிட்டு வந்து போட்டோம். மேலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. இபிக்காரங்க வந்து தரைக்கு மேலே போட்டு போயிட்டாங்க கேபிளை. அதுக்கப்புறம் நாங்கள் பலமுறை போய் சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு வந்து எங்களை தோண்டி கொடுங்க, இது எங்களுக்கு ஆபத்தாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியும் அவங்க கேட்கல. 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் போய் சொன்னோம். 2 நாளைக்கு போய் சொல்லி கூட வரவே இல்லை அவங்க. எல்லாம் வண்டியெலாம் அது மேலே ஏறி ஏறி 2ஆக பொழந்துட்டு இருந்துச்சு. அந்த இபி கரண்ட் ஷாக் அடிக்குது, நீங்கள் வந்து போடுங்க நாங்கள் சொல்ல எந்த இதுவும் கிடையாது. நேற்று காலையில் மழை வந்ததுனால ஃபுல்லாக இந்த ஏரியா தண்ணியாக இருந்தது. தண்ணியாக இருந்ததுனால அவங்க வேலைக்கு போகும்போது ஷாக் அடிச்சு அப்படியே இங்கே விழுந்துட்டாங்க. துடிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் ஒரே ஷாக் ஆகுறதுனால எங்களால் இறங்கி வர முடியல. நீங்க பாக்குறீங்க, மேலேருந்து நாங்கள் பார்க்குறோம். யாரோ டப்புன்னு சவுந்து கட்சி ஏந்து ஓடி அதை நாங்கள் ஜன்னல் திறந்து பார்த்தோன்னே அவங்க துடிக்கிறாங்க. துடிக்கிறத பார்த்து எங்களால் இறங்கி கீழே தண்ணியில் காலை வைக்க முடியல. உடனே நான் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணதுனால அவங்க ஃபோனே எடுக்கலை.